ஒரு கேள்வி தானே இருக்கும் உனக்கு, சொல்லு. ஐந்தும் பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். இப்போ 5 பெண்கள் பெற்றா அரசன் ஆண்டியாவான் சொல்றது அது இப்போ நடைமுறையில் இருக்குது. ஆனால் அந்த 5ன்றது என்னதையா? 5 பஞ்சபூதங்கள். 5 பஞ்சபூதங்கள் யார் அவன் தனக்குள்ளே இணைக்கிறானோ, ஒன்று சேர்க்குறானோ, அவன் பிச்சை தான் எடுப்பான். ஏன்னா 5 பஞ்சபூதங்கள் அவனுக்குள்ளே ஒன்று சேர்ந்து போச்சுன்னா மனம் கிடையாது, வாழ்க்கை கிடையாது, சேர்க்கணுன்ற எண்ணம் கிடையாது, அடுத்தவனை ஏமாற்றணுன்ற புத்தி கிடையாது. இதையெல்லாம் போயிடுச்சுன்னா அவன் என்னவாவான்? ஆண்டியாக போயிடுவான். அதனால் 5ம் சேர்ந்தால் அரசனும் ஆண்டின்னா. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, 5 பொம்பளை பசங்க பார்த்தா ஒரு அவ்வளோதான், ஒரு கதை முடிஞ்சுது, ஒரு பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும்னு நம்ம ஆளுங்க போட்டாங்க. எல்லாமே நம்ம ஏர்மாராக தானே யோசிப்போம், அது மாதிரி போட்டு வாராது கான் கடவழிக்கு. இப்போ ஊசி விற்கிது, கடையில் போனால் விளக்கு வச்சுட்டா எல்லா பொருளும் கொடுப்பான், ஊசி மட்டும் கொடுக்க மாட்டான் இல்லையா? ஆனால் அந்த விளக்கு வைக்கிறதுக்கு முன்னே அந்த ஊசியை வாங்கிடணும். ஆனால் அது சின்னது தான் காது. அந்த காது அறுந்து போச்சுன்னா திருப்பி விற்கிறதுக்கு போகுமா? ஒரு சைக்கிள் ரிப்பேர் ஆகி போச்சுன்னா ரிப்பேர் பண்ணி திருப்பி இன்னொருத்தருக்கு விற்று போடலாம். ஊசிக்கு காது இருந்தால் போகுமா? மனுஷனுக்கு உயிர் போனால் திருப்பி போவானா? உலாவ முடியுமா? அதனால் காது அறுந்த ஊசி மாதிரி மனுஷனுடைய காற்று. இது அறுந்து போச்சுன்னா நயா பைசா கூட உதவ மாட்டேடா நீ அப்படின்னு பட்டினத்தாருக்கு புள்ளக்காரர் சொல்கிறான். இந்த வைரம், வைடூரியம், இந்த தங்கம், இந்த செல்வாக்கு, இது எதுவுமே வராது நைனா. இது விற்கிறதுக்கு போகாது. இப்போ நான் வைரம் விற்கிறேன், நான் வைடூரியம் விற்கிறேன், நான் தங்கம் விற்கிறேன் நீனுக்கிறேன். ஆனால் இதை காது இருந்ததுன்னா உனக்கு நீ எதையுமே விற்க முடியாது, எதுவுமே தேராது. அதனால் இந்த காதாரத்துக்குள்ளே நீ கடவுளை தேடிக்கோ அப்படின்ட்டு ஓலையை கொடுத்துட்டு அந்த பையன் போயிடுச்சு. அதனால் அவர் மகானானார். இன்றைக்கி சுடுகாட்டில் பாடுறது, வெட்டியானங்க பாடுறது எல்லாருமே பட்டினத்தாரனுடைய பாடல் தான். அதே நேரத்தில் இங்கே உள்நாட்டில் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு அறிவாளிங்க இல்லை போல இருக்குதுங்க. ஆனால் வெள்ளைக்காரன் ஆராய்ச்சி பண்ணுறான். அவன் எடுக்கிறான் ஒரு படம், ஒரு மடம் மாது ஒருவனுமாகி ஒழுகிய விந்துன்னு ஒரு பாட்டுக்கு தெரியுமா? தெரியாதா? இன்னும் பட்டினத்தார் பாட்டு எடுத்துக்கினா அது ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது அந்த விழுற விந்து பனித்துளி இருக்குது, அதில் ஒரு பாதி தானே அது. அந்த பாதி விழுந்து கண்ணு முதல்ல மனுஷனுக்கு கண்ணு வரலாம், அப்புறம் கை கால் வரலாம், இப்படியே உருண்டு திரண்டு அது உலகத்தில் வந்து விளையாடுறா அப்படின்னு ஒரு பாடல் வரும். அந்த பாடலை தமிழ்நாட்டில் எடுக்கல, இந்தியாவில் எடுக்கல, ஆங்கிலேயம் எடுத்துருக்குறோம். அதை ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ற மாதிரியும், அந்த விந்து போய் விழுற மாதிரியும், அது ஒரு கருவுற்று வெளியே வந்து பிறக்கிற மாதிரி அது வளர்ந்து ஆடி பாடி கட்சியில் சுடுகாடு போகும்போது ஒரு குடி சாம்பல் எடுத்து போய் பிள்ளைங்க கடலில் கதைக்கிறாங்க வெள்ளைக்காரனை. அதை மாதிரி அவ்வளோ அழகாக அவன் செட் பண்ணி எடுத்துருக்குறான். இங்கே எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு மகான்கள்னால் பிடிக்காது. அந்த மாதிரியான உலகம் இன்றைக்கி வெளிநாடுகள்லாம் இன்றைக்கி நிறைய அந்த மதத்தை விட்டு இந்து மதத்துக்கு தாவிக்கின்னுக்கிறாங்க ஏராளமான பேர். அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கிற நாட்டம் இங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லை. ஆனால் இதில் இல்லாத அற்புதம் வேறு எதுலேயுமே இல்லை. ரமணர் மகரிஷியோட ஆசிரமம் போயிருந்தோம். அங்கேயும் வந்து நம்ம தமிழர்களை விட வெளிநாட்டுக்கார் தான் அதிகமாக இருப்பாங்க. வந்து உட்காந்து அங்கங்கே உட்காந்து ஆமாம் தியானம் பண்ணுவாங்க. ரூம்லேயே தங்கி இருப்பாங்க. அவங்க டெய்லி காலையில் வந்து தியானம் பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்களை விட அவங்க தான் ஜாஸ்தி இருக்கும். அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி இருவாட்சி கொக்கை ரமணர் கொகைக்கு போனீங்கன்னா நம்ம ஆளுங்க வெளியே உட்காந்து துண்டு பீட்டு அடிச்சுன்னு இருப்பாங்க. உள்ளே போனீங்கன்னா அவங்க வெள்ளைக்காரங்க தான் தியானம் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்ன? உண்மையே தேடுறவனுக்கு தான் அது தெரியும். இவன் போலியாகவே வாழ்ந்து போலியிலேயே போய் சொல்லின்னு வாழ்ந்துருக்கிறான். கடவுளே கட்சியில் பொய்யாக்கிட்டானுங்க. என்ன பண்ணுறது? அப்புறம் ஐயா கோவிலுக்கு போகிறோம், இந்த தீர்த்தம், குங்குமம், மஞ்சள், திருநீர் இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க ஐயா? மனசாந்திக்குமா. இதெல்லாம் கொடுக்கலாம் நீ கோயிலுக்கே போக மாட்டேன். இப்போ நான் கூட இங்கே சாப்பாடு டீ காப்பிலாம் கொடுக்குறேன். இதெல்லாம் போடலாம். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வண்டி தான் உட்காந்துக்கணும். ஒரு ஆள் கூட இருக்காதுங்க. இங்கே போனால் இதெல்லாம் கிடைக்கும். ஏமா நீ ஒரு ஆள் கட்டின்னு ஒரு 1000 பேருக்கா கட்டின்னு வர போகிற என்ன? அதனால் இந்த மன நிறைவுக்காக தான் ஒரு மனுஷன் கோவிலுக்கு வந்து போனால் அவன் ஒரு சந்தோஷமாக போகணும்.
அதுக்காக இதெல்லாம் கொடுக்குறோம், தீர்த்தம் கொடுக்குறோம். தீர்த்தம் கொடுக்குறது முன்னெல்லாம் காலையில் டைமில் பெருமா கோயிலில் ஈஸ்வரன் கோயிலெல்லாம் நெய் பொங்கல் கொடுப்பாங்க. இந்த அவ்வளோ ஒன்று கொடுப்பாங்க ஒரு தொன்னையில் போட்டு. அதை சாப்பிட்டு நான் அவனுக்கு வயிறு ரொம்ப போகுது, ரொம்ப அது. ஆனால் அதை கொடுத்தாங்க. அதுக்கு ஏதாவது காரணங்குதான்னா காரணம் இருக்குது, அவன் ஒன்றும் சும்மா கொடுக்கல. இது நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிக்காது யாரும், எந்த இந்துக்களும் இது எதுக்காக கொடுத்தான்னு அவனை கொடுத்தான் சாப்பிட்டேன். சின்ன வயசுலலாம் வெள்ளிக்கிழமை சுண்டல் கொடுப்பாங்க. அதாம்மா யாரும் தெரிஞ்சிக்கல, கொடுத்தாங்க சாப்பிட்டு வந்துட்டான், அவ்வளோதான் தெரிஞ்சுக்கினாங்க இல்லையா? அப்போல்லாம் வந்து கோவில், இப்போ இங்கே போலிவாக்கம் ஊர் இருக்குது, கோயில் இங்கே இருக்குது. இவ்வளோ தூரம் அவன் வரும்போது கதி பயிற்சி பண்ணின்னு வருவான். கதி பயிற்சி பண்ணின்னு வரும்போது இந்த நெஞ்செல்லாம் காஞ்சிடும். காஞ்சிச்சுன்னா தண்ணி குடிச்சா கூட அடிச்சுக்கும். இப்போ நம்ம ஆசிரமத்திலே நல்லா பாடம் பண்ணுவோம், உடனே சாப்பிட முடியாது, சாப்பிட்டா அடிச்சுக்கும். தண்ணி குடிச்சிட்டு தான் சாப்பிடணும், தண்ணி குடிக்கலாம் நெஞ்சில் அடிச்சுக்கும். அப்போது அந்த இடம் அந்த சூட்டில் காஞ்சி போயிடும். அவன் கதி பண்ணின்னு வந்ததால் அது காஞ்சி போயிடும், அது இறங்காது. அப்போ அது இறங்கின என்ன பண்ணணும், நெய் பொங்கல் கொடுக்கணும். அதுக்காக நெய் பொங்கல் கொடுத்தான். இந்த நெய் பொங்கல் சாப்பிட்ட உடனே தீர்த்தம் குடிட்டான்னா, இந்த தீர்த்தம் குடித்த உடனே அந்த காஞ்ச இடம்லாம் ஈரமாயிடுச்சு, வீட்டுக்கு போனால் அவன் சாப்பிட்லாம். அதே நேரத்தில் ஐயருங்கெல்லாம் மத்தியானத்தில் நெய் ஊற்றின்னு சாப்பிடுவாங்க. நெய் ஊற்றின்னு உடம்பு பெருக்கணும்னு நெய் ஊற்றின்னு சாப்பிட்றதில்ல. அவன் மந்திரம் சொல்லி சொல்லி நெஞ்சு காஞ்சி போயிடும். அந்த சாப்பாடு இறங்காதுன்றதுக்காக அவன் நெய் ஊற்றின்னு சாப்பிட்டான். ஐயர் கொழுத்து போய் நெய் ஊற்றின்னு சாப்பிட்றான். நான் கொழுத்து போகிறதுக்கு இல்லை, அவன் நெஞ்சில் சாப்பாடு இறங்கிறதுக்காக சாப்பிட்டான். இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வாழ்ந்துன்னுக்குறோம் நம்ம. எவ்வளோ பெரிய மாடேன்னு பாரு. அப்புறம் ஐயா, பெரிய பெரிய கோவில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பசுவும் கன்றும் அதுக்கு ரொம்ப மகத்துவம் கொடுத்து அதை வந்து நடமாடும் தெய்வமாகவே வந்து அந்த பசுக்கும் கன்றுக்கும் வழிபடுறாங்க. அந்த பசுவும் கன்றோட மகிமை என்னன்னு சொல்லுங்க. சாந்தமானது மாடு, அதே நேரத்தில் சதுர்வேதமானது. அது பசுவனுடைய உடலில் கோமாதான்னு பேர். அதுக்கு அந்த பசுவனுடைய உடலில் எல்லா தெய்வங்களும் அதுக்கு அடக்கும், பால் தரத்தால். அதே நேரத்தில் எந்த பசுவும் போய் நரவில் சாப்பிடாது. மற்ற எருமா இருந்தால் கூட நரவில் சாப்பிடும், பசு சாப்பிடாது. அப்போது பசுன்றது ஒரு புனிதமான பொருள். அதே நேரத்தில் லட்சுமி கடாட்சமானது. அதனுடைய முகத்துக்கும் எருமாட்டு முகத்துக்கும் பாரு, மூஞ்சி பாரு, கொடுமையாக இருக்கும். எருமாட்டு மூஞ்சி பார்த்தா எண்ணெய் மாதிரி இருக்கும், பசுமாட்டு மூஞ்சி பார்த்தா உண்ண மாதிரி இருக்கும். ஆமாம்மா. அப்போது வீட்டுக்குள்ளே எது வந்தால் சந்தோஷம் இருக்கும், கலகலனுக்கு வந்தால் தானே சந்தோஷம் இருக்கும். என்ன மாதிரி போனால் எவனை சேப்பனை கட்டி எடுத்து அடிப்பான். அது மாதிரி பசுவும் கன்றும் அந்த வீட்டுக்குள்ளே போய் அது சாணி போட்டுருந்தா அந்த வீடு செல்வ செழிச்சா வாழும் அப்படின்றதுக்காக சாங்கியத்தை வச்சு அதெல்லாம் செய்கிறாங்க. அதே நேரத்தில் அது வந்து போகும்போது சும்மா போகக்கூடாது, அதுக்கு 4 வாழைப்பழத்தை கொடுக்கணும், அதுக்கு ஒரு துணியை போடணும் அப்படின்ட்டு இந்த சாங்கியம் கிரகப்பிரவேசத்துக்கு அதெல்லாம் வச்சு செய்யறதுமா. ஏமா நல்லது செய்யறது நல்லது. ஏதோ ஒரு ஜீவனு காக்காவுக்கு ஏன் சோறு வச்சா என்ன பிரயோஜனம்? காக்காவுக்கு சோறு வைக்கிறதுல கிருத்திக்க ஏன் வைக்கணும்? என்ன வந்து கேட்டுது நம்மள. ஆனால் சோறு சும்மா இருக்கிறக்காக நம்மள கூப்பிட்டு போகிறாங்க. அது எங்கேயா நான் பார்த்து எனக்கு 4 வீட்டில் துணி போட்டு அது வர முடியாது, உட்காந்துக்குது. அதை போய் கான்னு கத்தி கலக்கிறோம். ஒரு தட்டில் சோறு எடுத்து போய் வச்சுக்கணும். கேட்டுது நம்மள வைக்கிறோம். எதுக்காக வைக்கிறோம்? மனுஷன் சாப்பிடும்போது அடுத்த வாயில்லா பிரியாணிக்கு ஒரு பொடி ஏதோ ஒன்று கொடுக்கணும், கொடுத்துட்டு இவன் சாப்பிடணும், அதான் இவனுக்கு புண்ணியம். அதனால தான் மார்வாடியெல்லாம் சவுகார்பேட்டை பக்கம்லாம் போனால் ஒவ்வொருத்தர் அவுத்திக்கிற செம்மையாக வாங்கி வச்சுருப்பான், சப்பாத்தி செம்மையாக சுட்டு வச்சுருப்பான். மாட்டுக்கு காலையில் கொடுத்துட்டா அவன் கடையை திறக்க போவான். அதனால தான் நல்லாக்கிறோம். நம்ம மாட்டுக்கு போடுறத தூணு போடுறோம் நம்ம. அதனால நம்ம நல்லா இருக்கிறதே இல்லை. என்ன பண்ணுறது? ஆமாம்மா, நான் சொல்கிறதுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. மாட்டுக்கு துணி போடுறான், கிரகப்பிரவேசம் மாடு கட்டிக்குது, அதை பிடிங்க மனுஷன் கட்டிக்கிறான். அந்த மாட்டை இது மட்டுக்கு 2000 வாங்கி இவன் ஜோப்பில் போட்டு தண்ணி அடிக்கிறான். அப்போது மாட்டை வச்சு இவன் பொழிக்கிறான். அவன் மார்வாடி என்ன பண்ணுறான், மாட்டுக்கு கொடுத்தா ஒரு உயிர் எனக்கு கொடுத்தா புண்ணியண்டான்னு கொடுக்குறான். அதனால் அவன் சோன்னு நல்லாக்கிறான். நம்ம இப்படியே பண்ணி கேட்டு போயின்னுக்குறோம். என்ன பண்ணுறது? நம்ம புத்தி எப்படியே போச்சு. சொல்லுமா. இப்போ சிவாலயங்களில் மூலவர் சிவன் ஒருத்தர் இருக்காரு ஐயா. ஆமாம்மா. வந்து சுற்றி பார்க்கும்போது நிறைய சிவலிங்கம்லாம் இருக்கும். ஆமாம். அவங்கெல்லாம் வந்து எப்படி அவங்க சித்தர்கள் மூலயமா ஒன்று வச்சுருக்காங்களா, இல்லை வந்து மனிதர்களாகவே இந்த விக்கிரகத்தை வச்ச மாதிரி அந்த விக்கிரகம் வச்சுருப்பாங்களா? மூலஸ்தானம் ஒன்று தான்மா கணக்கு, மீதி எல்லாம் வந்து சிற்பியினுடைய திறமை. இப்போ திருச்செந்தூரில் போனீங்கன்னா லிங்கங்க வச்சுருக்கோம் லைனாக.
அந்த லிங்கத்தில் ஒரு லிங்கம் இருக்கும், பெரிய லிங்கம். அந்த ஒரு லிங்கத்துக்குள்ளே 108 லிங்கங்குது ஒரே லிங்கத்துக்குள்ள. இது என்ன, சிற்பியினுடைய திறமையை காட்டுறான். அந்த காலத்தில் சிற்பிக்கு மன்னனே சேவை செய்கிறான். அந்த அளவுக்கு சிற்பிக்கு மரியாதை இருந்தது. அதனால் அந்த சிற்பிங்க அவங்களுடைய திறமைகளை காட்டி ஒவ்வொரு லிங்கத்தை ஒவ்வொரு வடிவில் பண்ணி வச்சாங்க. இந்த எண்ணங்களுடைய விளைவுகள் தான் மனதில் பதிவுகளாக உருவாகுது. அந்த பதிவுகள் தான் செயல்களாகுது. செயல்கள் தான் நம்மளுடைய வினைகள் ஆகுது. புலன்களால் எண்ணங்கள் உதயமாகுது. காது ஒரு விஷயத்தை சொல்லுது, கண்ணு ஒரு விஷயத்தை சொல்லுது, மூக்கு ஒரு விஷயத்தை சொல்லுது, வாய் ஒரு விஷயத்தை, உடல் ஒரு விஷயத்தை. இந்த 5 எண்ணங்களை ஏற்று தான் மனம் ஒரு செயலுக்கு வருது. எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது. அப்போ மனம்ன்றது குரு, இந்த 5 சீடர்கள் இல்லையா? இதனால்தான் சிவாய்க்கு ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்லுவார், குஞ்சிகள் 5 சேவல் 4. குஞ்சிகள் 5 சேவல் 4. இது ரெண்டும் சேர்ந்து என்னால தான் நீ வாழற, உன்னால் தான் நான் வாழணும் ஒரே ஆதிக்கம் பண்ணான். அந்த கூட்டுக்குள்ள ஒரு கிழநரி பூந்துடுச்சான். 5 குஞ்சும் செத்து போச்சான், 4 சேவலும் செத்து போச்சான். 5 குஞ்சுன்னா 5 புலன்கள், 4 சேவல்னா மனம், கிழநரினா நாதம். இந்த நாதம் பூந்த உடனே, இந்த 5 இழந்த உடனே மனுஷனுடைய உலக செயல் இழந்துடுறான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஞான வாழ்க்கை. சொல்லுங்க. செயல்களாக மாறும்போது தான் நமக்கு அது வினையாக மாறுது இல்லையா? அந்த செயல்களாக மாறும்போது வினையாக மாறாது. செயல்கள் எந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி வினையும் நல்வினையும் சேரும். இப்போ எந்த ஆசிரமத்தில் வந்தால் டீ காப்பி கொடுக்குறாங்களா? எங்கேயாவது பார்த்துக்கிறீங்களா? இந்த அம்மேசக்கார கேட்டால் கூட சொல்லுவார், எந்த ஆசிரமத்திலாவது ஜனங்க உட்கார்ந்தா டீ காப்பி கொடுக்கறது உண்டா? சரி, டீ காப்பி கூட கொடுக்குறோம், சோறு எங்கன்னா போட்டது உண்டா? பெரிய பெரிய ஆசிரமத்துலலாம் ஒரு கேண்டீன் வச்சுக்கிறாங்க. பணத்தை வாங்கிக்கின்னு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு டோக்கன் கொடுத்தா அங்கே போய் சாப்பிட்டு வரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே போட்டுன்னுக்குறோம். ஏன் போடுறோம்? நினைவு தான் இதுவும், அவன் செய்யறதும் நினைவு தான். ஆனால் இந்த நினைவுகளில் வேறுபட்ட செயல் வருது. நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லா மனித உடலையும் கடவுளுக்குறான் இல்லையா? அந்த கடவுளுக்கு அன்னதானம் பண்றோம் நம்ம அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது நல்ல செயல். இவங்ககிட்ட காசை வாங்கணும், இவள்கிட்ட கொடுத்துக்கிறான், இதுக்கேற்ற டோக்கனை கொடுக்கணும், எங்கன்னா போய் சாப்பிட்டா அது என்ன செயல்? பிஸ்னஸ், வியாபாரம். அப்போ நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி செயலுக்கு ஏற்ற மாதிரி பாவ புண்ணியங்கள் சேரும். சொல்லுங்க. இந்த எண்ணங்களையும் மனதையும் தூய்மைப்படுத்தினா ஒரு நல்ல வழி, இறைவனுடைய வழியில போகணும். இறைவனுடைய வழின்றது எது அப்படின்னு தெரிஞ்ச, எல்லா உலகத்துல செய்யறதெல்லாம் இறை வழி தான். இறை வழிபாடுன்னு தான் சொல்லின்னு இருக்கிறாங்க. அது ஸ்கூல் மாதிரி. இறை வழிபாடு இல்லை, இறைவனை பத்தி படிக்கிற வழிபாடு. குருவினோட சத்சங் சொல்லலாம். இறைவனுடைய வழிபாடு நடத்த முடியாதுமா வெளியே. ஒரு சர்ச்சுக்கு போற, நீ கடவுளை பத்தி படிச்சுட்டு வருவ, கடவுளை பத்தி வழிபாட தெரியாது. ஒரு மசூதிக்கு போற, கடவுளை பத்தி படிச்சுட்டு வருவேன். ஒரு கோவிலுக்கு போற, இந்து கோயில், கடவுளை பத்தி படிச்சுட்டு வருவேன். கடவுளை பத்தி உணர வருவேன். கடவுளை பத்தி உணரணும்னா நீ உனக்குள்ளதையே உணரணும். அதனால தான் சொல்லலாம், உள்ளும் புறம்பும் உள்ளும் புறமும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றும். உடல் என்றதே உன்னை மறந்துடணும்டா நீன்றான். அப்பதான்டா நீ கடவுளை பார்க்க முடியும்ன்றான். நீ அங்க போய் கோயிலில் போய் மினுக்கின்னு போன எங்க கடவுளை பார்ப்ப சொல்லு. உன் உடலுக்குள்ள ஒரு தீ கொளுத்தணும்டான்றான். அந்த தீ உடலுக்குள்ள கொளுத்துற தீக்கு பதில் தான் வெளியே அடையாளம் வச்சுக்கிறான், யாக குண்டோன்ட்டு. அது எதுக்கு கொளுத்துறான்? எல்லா பாவமும் அழிக்கிறது நெருப்புல தான் அழிக்க முடியும். தங்கத்தை போடு, பணத்தை போடு, கொடையை போடு, ஜாக்கெட்டை போடு, சொக்கா போடு, பேண்ட் போடுன்றான். இது அடையாளம். ஏன்னா தண்ணியில போட்டுனா வேற இடத்துல போய் விடும், காத்துல போட்டுனா வேற இடத்துல போய் விடும், நெருப்புல போட்டுனா இல்லாம போயிடும்.
அப்போ உன்னுடைய பாவ புண்ணியம் எதில் அழிக்கப்படும்னா நெருப்பால் அழிக்கப்படும். அந்த நெருப்பு எப்படி இருக்குன்னா வெளியே யாக குண்டம் கொளுத்துறான் பாரு, அது மாதிரி உள்ள யோக குண்டம் கொளுத்துறான்றான். அதனால தானே உன் பாவ புண்ணியம் அழியும், மாறுபடும் வாழ்க்கை, வேற எதாலையும் மாறுபடாது. எத்தனை கோவிலுக்கு போனாலும் சரி, எத்தனை இது போய் படித்தாலும் சரி, ஒரு பயனும் தராது. எந்த ஒரு மனிதனுக்கு மனம் இருக்குதோ அது வரைக்கும் தெய்வ உறவு கிடைக்காது. அது பக்தியா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி. 63 நாயன்மார்கள் ஞானம் அடைஞ்சாங்க, மனமில்லா நிலை. 27 ஆழ்வார்கள் ஞானம் அடைஞ்சாங்க, மனமில்லா நிலை. மனம் எப்போ இருக்குதோ மனுஷனாவே இருப்பான், மனம் எப்போ இல்லையோ அவன் கடவுளா மாறுவான். இவ்வளவுதான் வித்தியாசம். சொல்லு. மனதை பத்தி நிறைய விஷயம். ஆமாம்மா, மனசை தான் ஆராயணும். மனுஷன் மனசை ஆராய்ஞ்சாதான் உண்மையை தெரியும். கடவுளை ஆராய்ஞ்சு ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. மனசை ஒவ்வொரு மனிதனும் தான் மனதை ஆராயணும், அப்பதான் அவனால உண்மை தெரிஞ்சுக்க முடியும். நீ இன்னைக்கெல்லாம் இல்லை, இந்த ஆயுள் முழுக்க கடவுள் ஆராய்ஞ்சா கூட உண்மையை தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா கடவுள் என்ற பொருள் ஒரு அடையாள பொருளே கிடையாது, மனம் என்ற பொருள் ஒரு அடையாள பொருளே இல்லை. அதனால்தான் சொல்லலாம் மறைந்து இருந்தே விளையாடும் மனசாட்சியே இல்லையா? எங்க இருக்குது அது? எப்படி இருக்குது? அது தெரியாது யாருக்குமே. ஆனா செயல் புரியுத, அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. மரப்பாவம் இருக்குது, ஏக்குது, ஏங்குது. அதை பத்தி ஆராயணும். அவன் தான் மனுஷன், அவன் தான் ஞானத்துக்கு வழி தேடுவான். கடவுளை பத்தி தேடுறவெல்லாம் ஞானத்துக்கு வழி தேட முடியாது. கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கலாம், இதுதான் வித்தியாசம். ஒரு சமுதாயம், ஒரு மனிதனுடைய இயல்பு தன்மை, அதாவது குவாலிட்டி ஆஃப் மனுஷன், அவங்க எப்படி இருக்கணும்ன்றது உங்க அபிப்பிராயம் என்ன? இருக்கவே முடியாதுமா இந்த காலகட்டத்தில். குவாலிட்டியெல்லாம் இருக்க முடியாது, குவாலிட்டி மாதிரி இருப்பான். ஜவுளி கடைக்கு போனீங்கன்னா 100 புடவை எடுத்து போடுறான், நல்ல குவாலிட்டின்னு. அந்த புடவையை பார்த்தா குவாலிட்டியே இருக்காது, ஆனால் தக்கன்னு இருக்கும். இன்னி சமுதாயத்தில் இருக்கிற மனிதன் அப்படிதான், மனசுல சரியில்லை, ஆனால் வேலை தக்கன்னு இருக்கிறான். அதனால குவாலிட்டியான மனிதனை இப்போ பார்க்கறது ரொம்ப கடினமா. அது ஒரு காலம் போயிடுச்சு. ஒரு 50 பேர் கட்ட வந்தான்னா ஒரு 100 பேர் நல்லவா இருந்தான். இப்போ 100 பேர்ல 99 பேர் கட்டவனாகிறான், ஒருத்தர் நல்லவனாகிறான். ஒருத்தர் நல்லவனுடைய செயல் வெளிப்பட முடியாது. அது மாதிரியான உலகம். அதனால சமுதாயத்தை பத்தி நான் பேசக்கூடாது, எனக்கு அது வேலையும் கிடையாது. ஏன்னா அரசியல் இருந்தால் நான் சமுதாயத்தை பத்தி பேசினுக்கலாம், சமூக சிந்தனையாளனா தான் சமூகத்தை பத்தி பேசினுக்கலாம். நான் இது ரெண்டுமே அப்பாற்பட்டுவேன். நான் கடவுளை பத்தி ஏதோ கட்டிங்கிறது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. மனதினால் ஆட்கொள்ளப்பட்ட இந்த மனுஷங்களை பார்த்தா பாவமா இருக்கு. இவங்களெல்லாம் எப்படி என்ன பண்ண போற? சரி, பாவமா இருக்கு. இப்போ ஒரு கோவிலாண்ட போனோம்னா, சர்ச்சையாண்ட போனோம்னா, இந்த பக்கம் ஒரு 50 பேர் உட்காந்துக்கிறான், அந்த பக்கம் ஒரு 50 பேர் உட்காந்துக்கிறான். நமக்கு பாவமாகுது. உடனே இந்த 50 வா நீ ஒரு கோடி, உனக்கு ஒரு கோடி தரேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? திருவண்ணாமலை கோயிலாண்ட போனீங்கன்னா ஆயிரக்கணக்கில் ஒவ்வொருத்த கழுத்துல பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் இருக்கும் பொழுது உத்ராட்சம் அவ்வளோ பண்ணி பிச்சை எடுத்துன்னுக்குறான். சரி, அவனெல்லாம் கூப்பிட்டு இப்பெல்லாம் கோயிலாண்ட பிச்சை எடுக்கக்கூடாது, கடவுள் இருக்கிற இடத்துல நீ பிச்சை எடுக்கலாமா, வாடா உனக்கு ஒரு 2 வீடு, உனக்கு ஒரு 2 கார் தரேன்னு சொல்ல முடியுமா? அதனால சும்மா பாவப்பட்டு பயனே கிடையாது. 10 ரூபாய் கூட கொடுக்க மாட்டான், ரொம்ப பாவப்படுவான் உலகத்தை பற்றி. 10 லட்சம் கொடுப்பான், பாவத்தை பற்றியே யோசிக்க மாட்டான். அதனால வாயால பாவத்தை பேசியோ கண்ணால பாவப்பட்டோ பயனே கிடையாதுமா. செயலால செய்ய முடியுமா? முடியாது. அதனால அதை பற்றி பேசக்கூடாது. பொருள் சார்ந்த மனிதர்களை பற்றி இல்ல, மனம் சார்ந்த மனிதர். மனம் சார்ந்த மனிதன் யார சொல்ல முடியும்? மனம் இல்லைன்னா மனிதன ஒருத்த இல்லையம்மா. அவங்களுக்குள்ள மாற்றத்தை உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மனம் சார்ந்த மனிதன் தான். அதனால்தான் நான் சொல்லியிருந்தேன், 6 அறிவுன்னு சொல்றான் மனுஷன். 6 அறிவோட வாழல. 6 அறிவா இருந்தா அவன் கடவுளுக்குள்ள பாதி ஆயிடுவான். அவன் இவன் மிருகத்துல பாதியா இருக்கிறான். இவனுக்கு ஏது 6 அறிவு? 3 அறிவு. தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து ஒச்சி கிச்சி நிகழ்ந்து வந்து வெளியே ஊந்துட்டான், சக்தியால வந்து விழுந்தான். அப்புறமா அவன் குழந்தையா வளர்றான், அது ஜீவனா வளர்றான். அதுக்கப்புறம் வளர்ந்த உடனே மனசு வீடு வாசல் பண்ணி மனைவி மக்கள் வந்துடுறான், மனசோட வாழறான். இந்த மனம் போன பிணமா போறான். அப்போ சக்தியா பிறந்தான், ஜீவனா வளர்ந்தான், மனமா வாழ்ந்தான், பிணமா போனான். எங்க 6 அறிவோட வாழ்ந்தான்? எங்கம்மா வாழ்ந்தான்? சொல்லின்னு இருக்கிறோம், ஏமாத்தின்னு இருக்கிறோம் நம்ம உலகத்தை.
எனக்கு 6 அறிவுங்க, என்ன மாதிரி அறிவாளி யாரும் இல்லைங்கன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். உண்மையை சிந்திச்சு பார்த்தா ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 அறிவு தாம்மா. 6 அறிவு மனிதனானா ஆண்டவன் ஆயிடுவான், பாதி ஆண்டவனில் ஆயிடுவான். அவனுக்கு தெரிஞ்சதுலாம் இரக்கம், தர்மம், அது மட்டும்தான் தெரியும் அவனுக்கு, வேற எதுவும் தெரியாது. இவன் தான் ஊரில் இருக்கிறதுல நான் கொள்ளடிக்கணும், அறிவாளி நான் என்றான். அப்புறம் எப்படி அவன் போய் பெரிய மேதன்னு சொல்ல முடியும்? அதனால இன்னைய சமுதாயத்துக்கு நம்ம அறிவுரையெல்லாம் சொல்ற அளவுக்குலாம் நமக்கு அறிவு இல்லை முதல்ல. ஏன்னா பெரிய பெரிய அறிவாளியெல்லாம் இருக்கிறாங்க வெளியே, நம்ம என்னத்தான் அவங்களுக்கு போய் அறிவை சொல்றோம்? நம்ம அறிவை சீர்படுத்தின்னு போயிட்டா நமக்கு அதுவே புண்ணியம், பெரும் விஷயம். இன்னொருத்தரை போய் அறிவாளி ஆக்கிறத விட நம்ம அறிவாளியை, நம்ம அறிவை நம்மளே திருத்திக்கினா அதுவே நல்லது. ஏன்னா இந்த உலகத்தை மாற்ற இது வரைக்கும் ஒரு கொம்பனும் பிறந்ததில்லை இல்லையா? திருவள்ளுவர் 2150 வருஷத்துக்கு முன்ன வந்தார். எந்த வேத நூலும் திருக்குறள் இருக்கிற மாதிரி கிடையாது. எத்தனையோ வேத நூல் இருக்குது உலகத்தில், பெரிய பெரிய வேத நூல்னு புகழ வேத நூல்லாங்குது. ஆனால் திருக்குறள் மாதிரி ஒரு வேத நூலே கிடையாது. திருக்குறள் மாதிரி ஒரு பகவத்கீதை கிடையாது. திருக்குறள் மாதிரி ஒரு குரான் கிடையாது. திருக்குறள் மாதிரி ஒரு இது பைபிள் கிடையாது. இதெல்லாம் மனிதன் வாழறதுக்கு வழிவகுத்து வச்சுக்குது. ஆனால் அதில் கடவுளை அடையிறதுக்கு வழிவகுத்து. ஆனால் எவனாலையும் வாழ முடியாது, படிக்க முடியும். இன்னைய வேத நூல்கள் எல்லாம் படிக்க முடியும், கடவுளை அறிய முடியாது. கடவுளை அறியணும்னா வேத நூல்ல இருந்து அறிய முடியாது, உன்னால உன் மனசால மட்டும்தான் அறிய முடியும். ஆனால் அவன் அதை விரும்புறதில்லை. அப்புறம் எங்கேருந்து கடவுளை அறிய? இவனுக்கு எங்கே அறிவு வருது? அதனால சாத்தியம் இல்லாத விஷயம். நிறைய விஷயத்துல எங்கேயாவது சொன்னால் பித்துக்கள் சாப்பிட்றவங்களுக்கு இருக்குது, பித்துக்கள் சாபம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பாவமும் கிடையாது. மனுஷனுக்கு அபாவம் பண்ண பாவம் தான். பித்திருக்களுக்கு வேறு வேலை கிடையாதா? ஏமா எங்கே உட்காந்துங்கிறான் பித்திருக்கள்? அவன் பாவம் வர்றது நேராக வந்து சொல்ல வேண்டியது தானே, நான் தான் உங்கள் சொந்தக்காரு, நீ இந்த பாவம் பண்ணுற, அதனால் உனக்கு இந்த தண்டனை கொடுக்குறேன் பித்திரு வந்து சொல்ல வேண்டியது தானே. எவனோ மூட அன்றைக்கி காலத்தில் ஏமாற்றி வச்சான் ஜனத்தனா, அதை இன்னும் நம்பிக்கின்னு இருக்கிறீங்கள? பித்திருக்கள்னு எங்கம்மா இருப்பான்? உங்கள் அண்ணன் செத்து போயிட்டாருன்னா நாளைக்கு 10 நாள் 15 நாள் போட்டு வேறு இடத்துல பிறந்து வாழ்வார். அப்புறம் அவர் எங்கேருந்து உனக்கு சாபம் கொடுப்பாரு? உங்கள் அம்மா செத்து போட்டாங்கன்னா 15 நாள் போட்டு வேறு இடத்துல பிறக்க போகிறாங்க, அவங்க எங்கேருந்து உங்களுக்கு சாபம் கொடுப்பாங்க? இந்த மாதிரி மனுஷனை பயம்படுத்தியே வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. இதான் எங்கள் அண்ணன் மகனுக்காக தான் நான் கேட்குறேன். நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறேன்னா, இப்போ நான் கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு கூட. ஆனால் அதனால் எங்கள் அப்பா வந்து எனக்கு பாவம் பண்ணுறாருன்னு சொல்கிறாரு, நான் பண்ணுறாரா? எங்கள் அம்மா வந்து பண்ணுறாங்களா? நான் பண்ணுற தவறுக்கு நான் கஷ்டப்படுறேன். அது மாதிரி அவன் பண்ணுற தவறு, அவன் பண்ணுற நன்மைக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கை அமையுது. பித்ருகளுக்கு வேறு வேலையே கிடையாதா? அது எங்கே இருக்குது? இப்போ நம்ம கூட வந்தால் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாகுது, ஏன்னா கொஞ்சம் எடுத்துன்னு வந்து கொடுன்னு நம்மக்கிட்ட பித்ருக்கிட்ட சொல்லு, இது மாதிரி நான் இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறேன், பையன் எல்லாத்தையும் வீணாக்கிட்டான், நான் உன்னை வருஷம் கும்பிடுறேன், எனக்கு ஒரு பொட்டி எடுத்துன்னு வந்து கொடுத்துடுன்னு பித்ருக்கிட்ட கேளு. ஏமா பித்ருவாகுது கித்ருவாகுது? மனுஷன் இருக்கிறான், அவனை மதிக்க மாட்டேன்றான், எங்கேயோ செத்து பிறந்து வாழ்ந்துன்னுக்கிற பித்ருவை நினச்சின்னு இருக்கிறீங்க. எங்கம்மா இருக்கிறான் பித்ருவு? பித்ரு சுத்துச்சுன்னா உலகம் தோண்டின காலத்துலேருந்து பித்ருவங்க இருந்து தான் நம்ம எந்த மூலிக்கு நாசனமாக போடுவோம். பித்ரு நம்ம மேலே நடந்து போடும். சும்மானா எவனோ ஏதையோ காலத்தில் ஏமாற்றி வச்சான் பித்ரு கித்ருன்னிட்டு அவன் பொழப்புக்குன்னா அத்தை வந்து இன்னும் போய் எடுத்துன்னு தெரியுறீங்களே. நம்ம செய்கிற பாவம் புண்ணியம்தான், நம்ம விதி தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணோம். எந்த பித்ருவுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு போச்சுன்னா உடல் அடையாளம் தெரியுமா? இவர் எங்கள் அண்ணாத்த, இவர் எங்கள் தங்கச்சி, இவர் என் சம்சாரன்னு. யாருமா எவமா புழுவத்தை வந்ததுன்னு பேசுகிறீங்க நீங்கள் நினச்சின்னுக்கிறீங்க? அதெல்லாம் பொய்யான விஷயம். நீங்கள் இருக்கிறது நிஜம், நீங்கள் இருக்கிறது நன்மை, நீங்கள் செய்யறது தீமை. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை, உங்கள் விதி இதை முடிவு பண்ணணும். இந்த பித்ரு கித்ரு கடவுள் இதெல்லாம் வேலையே கிடையாதுங்க. மனுஷன் செய்கிறது மனுஷனே தான் அனுபவிக்கணும். இப்போ நான் வந்து பிராமண சரி சரி. இப்போது இறந்தவங்களுக்கெல்லாம் வந்து கர்மம் வந்து வருஷமான திவசம் பண்ணணும். சரி. அது பண்ணலைன்னா வரக்கூடிய சந்ததிகளாக பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. இப்போ அந்த திவசம் பண்ணுறது போது அது ஒரு வியாபாரமாக தான் இருக்குது. சரி. அவங்களுக்கு தட்சிணை கொடுக்கறது, பிராமணனுக்கு தட்சிணை கொடுக்கறது எல்லாம் வந்து இருக்கவங்களுக்கு செய்ய முடியுது. இல்லாதவங்க என்ன பண்ணுறது சாமி? எது வந்து அந்த இல்லாதவங்க வந்து எது செஞ்சால் அவங்கள போய் சேரும்? செத்தவங்களுக்கு நீ திவசம் கொடுக்கறதால போய் சேராதுமா.
இந்து மத சமுதாயத்துப்படி செத்தவன் மறுபிறப்பு உண்டு. இப்போ முஸ்லீமில் வந்து மறுபிறப்பு இல்லைன்னுவாங்க, கிறிஸ்தவனில் மறுபிறப்பு இல்லைன்னுவாங்க, இந்து மதத்தில் மறுபிறப்பு உண்டு. மறுபிறப்பு எது வரைக்கும் எடுக்காமல் இருக்கும், அது ஒரு காரியம் பண்ணுற 16 நாள் வரைக்கும் தான் எடுக்காமல் இருக்கும். அது வரைக்கும் தான் அந்த நினைவுகள் ஊட்டியை சுத்தம் உன்னுடைய எண்ணத்திலேயே இருக்கும். அதுக்கப்புறம் அது தானாக மறந்து. இப்போ ஒரு தெருவில் நம்ம வீட்டில் வாடகை இருந்தோம், அந்த தெரு பார்க்கும் போகும்போதெல்லாம் நம்ம இருந்த வீடு நினைப்புக்கு வருது இல்லை? அதே மாதிரி நான் அது ஒரு வீட்டில் கொடுத்துன்னு இருந்தது இல்லை ஆன்மா, அப்போ அது வெளியே போச்சு. அந்த நினைப்பு அந்த 16 நாளைக்கு வரும். அந்த 16வது நாள் கழிச்ச உடனே, ஏன்னா உடல் இல்லாத உயிர் எங்காது, உயிர் இல்லாத உடல் எங்காது, அப்போ அது வேற உடல் எடுத்துக்கும். இப்போ எங்கள் அம்மா இருந்தாங்க, எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க. எங்கள் அம்மா செத்து ஒரு 25 வருஷம் ஆச்சு. இந்த 25 வருஷமாக நான் தோசம் பண்ணின்னுக்கிறேன், அவங்க இறந்த நாளில் பண்ணுறேன். ஆனால் எனக்கு தெரியும் எங்கள் அம்மா பிறந்து எங்கேயோ காலேஜில் படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கினாங்க, அவங்க குழந்தை குட்டியோடு தாங்கிறாங்க. ஆனால் நான் தவசம் பண்ணின்னுக்கிறேன். அது ஏன் பண்ணுறேன்னா எங்கள் அம்மாவுக்கு பண்ணல, எனக்கு பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் எங்கள் அம்மாவுக்கு செய்யும் போது தான் என் பிள்ளைங்க அதை பார்க்குது. ஓ, பாட்டிக்கு அப்பா இப்படி செய்தார், அப்பாவுக்கு இப்படி நம்ம செய்யணும்னு வழிகாட்டுறதுக்கு தான் இதை செய்கிறோமே தவிர செத்தவங்களுக்கு ஒரு பயனும் இல்லைம்மா. இது ஏன் நான் செய்கிறேன், எல்லாம் தெரிஞ்சும் நான் எதுக்காக செய்கிறேன்னு சொன்னால், அந்த நாள் தவசம் காரியம் அப்படின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் செத்தவனே இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட நினைக்க போகிறதே கிடையாது. நினைப்பானா அம்மா, நினைப்பானா? கண்ணெதிரி இருந்தாவே மதிக்க மாட்டேன்றான். அந்த நாளே மறந்துடுறாங்க நிறைய பேர். கண்ணெதிரி இருந்தாவே மதிக்க மாட்டேன்றாம்மா. அவங்க மறைஞ்சு போனவங்கள நினைப்பானா? நினைக்கவே மாட்டான். ஆனால் இந்த மாதிரி நாட்கள் வச்சிருக்குது எதுக்காகனா, அந்த நாளாவது நீ பெற்றவங்களை நினைட்டாமா உன் மனசில் அப்படின்றதுக்காக தான் இந்த தவசம் காரியங்கள் இதெல்லாம் வச்சிருக்குது. இந்த காரியம் எல்லாம் தெரிஞ்சு இவங்க இல்லை மறுபிறப்பு எடுத்துட்டாங்கன்னு நான் ஏன் செய்கிறேன் அப்படின்னா, அந்த நாள் ஒரு 50 பேருக்கு என்னால் சோறுபட முடியுது. அப்போ 50 பேருனுடைய உடலையும் இறைவன் வாழறான். அந்த 50 பேர் இறைவனுக்கு நான் தானம் பண்ணுறேன்னு பண்ணின்னுக்கிறேன். இது வரைக்கும் 25 வருஷமாகவும் பண்ணின்னுக்கிறேன். ஏன்னா தானம் பண்ணுறது, இந்த காரியம் பண்ணுறது தவறு இல்லை. நம்ம பின்னாடி வர சந்ததிங்க நமக்கு வழிபடணும்னா இதெல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்கு தான். ஆனால் அதுக்குன்னுட்டு ஐயரை கூட்டுன்னு வந்து ஒரு 5000 கொடுத்துட்டு சாப்பாடு செலவு ஒரு 10,000 வச்சுட்டு இல்லாத கடன் வாங்கி பண்ணிட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா ஐயர் வந்து ஒன்றும் சொல்லி உங்கள் அம்மா கிட்ட போக போகிறதில்ல, உங்கள் அப்பா கிட்ட போக போகிறதில்ல. நீ மனசில் நினைக்கிற தெரியுமா, அந்த நினைவு தான் அவங்களாண்ட போகும். அதனால் ஐயரையும் கூப்பிடாத, தைரியம் கூப்பிடாத. நீ உன் சக்திக்கு என்னவோ அதை செய், அதுவே மன நிறைவு கொடுக்கும். கடவுளை ஐயர் கோயிலில் சொல்கிறாருன்னா ஐயர் வந்து அவர் சொன்னவொன்னு உன் கூட வராரு கிடையாது. மனசு கடவுள்ன்றது உன் மனசுக்குள்ளே தாங்குது. உன் மனம் ஏதோ நினைக்குதோ அதுவோ அது ஆக போகுது. அதனால் மற்றவங்க சொல்கிறதால அது ஆகாது. அதனால் உன் சக்திக்கு என்னவோ அதை செய், அது தப்பு இல்லை. சரி சாமி, சந்தோஷம். அப்புறம் இன்னொன்று வந்து கனவுகளை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. சரிம்மா. கனவுகள் வந்து நம்ம எண்ணத்தோட பிரதிபலிப்பு தான் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். எனக்கு தினம் கனவுங்கிறது தத்ரூபமாக இருக்குது. எனக்கு நிறைய நாள் வந்து அந்த கனவுல நடக்கிற மாதிரியே இருக்குது. நாய் துரத்துற மாதிரி, பூனை கடிக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து நான் கனவுல கத்த ஆரம்பிச்சிடுறேன், அழுக ஆரம்பிச்சிடுறேன். எழுந்திருக்கும் போது தலைவலியோட தான் எழுந்திருப்பேன். இதெல்லாம் வந்து எண்ணங்கள் பிரதிபலிப்புன்னு தெரியுது. இருந்தாலும் நம்ம படுக்கும் போது நினச்சி மறக்க முடியல. படுத்துனுக்கும் போது கனவு வந்தது, பூனை கடிச்சது, நாய் கடிச்சது, எலி கடிச்சது. மூச்சுக்கும் போது வந்து கடிச்சுதா? கடிக்கல. அப்போ கனவுன்றது ஒரு பொய், நம்ம மன பிரம்மை, நம்ம மனத்துக்குள்ள ஏற்பட்ட எண்ணங்கள் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? சொல்லியிருக்கீங்க, ஏற்கனவே இதை சொல்லியிருக்கீங்க. ஏன்னா மைண்டில் வந்து எண்ணம் கருத்து 2 இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த 2 வகையில் செயல்படுது. எண்ணம்ன்றது ஒரு நாளைக்கு 1 கோடி எண்ணம் மனுஷனுக்கு உதயமாகுது. நேற்று சாப்பிட்டது என்ன பண்ணால் இன்றைக்கி தெரியாது இல்லையா? அப்போ அது எண்ணத்தோடு போயிடுச்சு, கலைஞ்சி போயிடும். எண்ணம்ன்றது கருத்துன்றது கலையாதது, அது மூளையில் பதிவாகும். அந்த பதிவுகள் தான் கனவுகளாக நமக்கு திரும்பி 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 நம்ம வாழ்க்கையில் பிறந்து வளர்ந்து அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்திருக்காது, பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் கனவுல அது வரும். இது கனவுன்றது ஒரு பிறவி இது மட்டும் வர்றதில்லை, பல பிறவி இதுவும் வருது இல்லை. இது எதனால் வருது? அந்த பதிவுகள் ஆகிக்குது பாரு, அந்த பதிவுகளால் வருது. இந்த பாடம் வாங்குறவனுக்கு கனவே வராது. அதான் வித்தியாசம் இதுக்கும் மற்றவனுக்கும். சரி சுவாமி, இப்போ வந்து இறந்து போனால் அந்த 16 நாள்
12 நாள் வந்து இங்கே தான் இருக்குது அந்த ஆன்மா. அதுக்கப்புறம் வந்து மேலே போனோடனே அவங்களோட பாவ புண்ணியத்துக்கு அப்புறம் மறுஜென்மம் எடுக்குதுங்கிறாங்க. மேலெல்லாம் போகாது, மேலே போக வழி தெரிஞ்சுக்கினா தானே மேலே போகிறதுக்கு. அதான் கருட புராணத்தில் அப்படி சொல்கிறாங்க. கருட புராணத்தில் சொல்லிடுவோம் மனுஷனை நல்வழிப்படுத்துறதுக்கு. ஓ, கருட புராணத்தில் மனுஷனை நல்வழிப்படுத்துறதுக்கு சொல்லியிருக்கிறானே தவிர மனுஷன் அதுபடி போனால் தானம்மா போகிறதுக்கு. போனால் போகலாம், போக முடியலையே. இவன் உடல் மேலே ஆசையும் பணத்து மேலேயும் ஜனங்க மேலேயும் பற்று வச்சு தெரியுறன்னு கடவுள் மேலே எங்கேருந்து வரும்? எப்போ ஒரு முறை போய் எங்கேயும் வேலை இல்லைன்னா கோயிலுக்கு போய் சாமி எங்கேயும் பொழப்பு இல்லை சாமி, நாளைக்கு என்ன அவனுக்கு பொழப்புக்கு வழிபடணுன்னுவான். இல்லை ரொம்ப பணக்காரனாக இருந்தால் அவனுக்கு போகவே நேரம் இருக்காது, கோயிலுக்கு போகிற நேரம்லாம் பிஸியாக வியாபாரம் நடக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு வயல் கிடச்சா ஐயா இவ்வளோ சம்பாரித்து வச்சுக்கிறேன் இதை பாதுகாக்கணும் அப்படின்னு அவன் ஜாமி கும்பிடுவான். 40 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மீடியாவில் கேட்டேன், அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாதவன் கோயிலுக்கு போகிறான், கோடியாக கடவுளையே வாங்கக்கூடிய அளவு பணத்தை வச்சுறான், அவனும் கோயிலுக்கு போகிறான். இவன் என்ன கேட்டான் அவன் என்ன கேட்டான் அப்படின்ட்டு. ஏன்னா அவன் கேட்டான் அடுத்த வேலைக்கு சோறு கிடைக்கணும்னு கோவிலுக்கு போனான், இவன் போனால் என்ன இருக்கிறத பாதுகாக்கணும்னு போனானே தவிர 2 பேருமே கடவுளை கும்பிட போல இல்லையா? கடவுளை கும்பிட போனோம், கடவுளாண்ட போனால் கண் மூடி நிற்கணுமே தவிர பிஸ்னஸ் கடையில் போய் கேட்குற மாதிரி கேட்டுக்கூடாது. ஆனால் இன்றைக்கி மனுஷன் என்ன பண்ணிட்டான், கோயிலுக்கு போனோன்னா சாமிக்கிட்ட 1/2 மணி நேரம் பேசுகிறான். ஆனால் சாமிக்கு காதே கிடையாது. அப்புறம் இவன் சொன்னது எங்கேருந்து கேட்கும் இல்லையா? தனக்கே சொல்லிக்கிறான். இவனுக்கே இவன் ஆறுதல் படுத்திக்கிறதுக்கு இவன் சொல்லிக்கிறது. சாமி செய்கிற மாதிரியோ சாமி கிட்ட சொல்லிட்ட மாதிரியோ இவனா ஒரு பிரம்மையை கற்பனையை உண்டாக்குறானே தவிர இதில் எந்த வித நிஜமும் இல்லைம்மா. உன் விதி என்னவோ அது முடிவு. அதை மீறி உலகத்தில் எதுவுமே நடக்காது, எந்த மனிதனுக்கும் நடக்காது. இன்னுமே கேள்வி கேட்கவே எதுவும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்துருக்கீங்க. உங்களோட ஒவ்வொரு வீடியோ பார்க்கவும் எல்லாமே உணர முடியுது, என்னால் எல்லாம் உணர முடியுது. எல்லாம் சொன்னது எல்லாமே 101% சரியாக இருக்குது. ஆனால் அதை புரிஞ்சு அந்த நிலையில் போகிறதுக்கு தான் மனப்பக்குவம் பக்குவப்படாது. ஏன்னா மனமாகப்பட்டது அது 2 இடத்துல தெரியும். ஒன்று உள்ளே சுற்றி கற்பனையை உண்டாக்கிக்கின்னு இருக்கும், இல்லை வெளியே போய் சுற்றிட்டு வந்துடும். இருக்கிற எண்ணத்தெல்லாம் ஊரில் இருக்கிற எண்ணத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சிடும். அந்த வெளியே இருக்கிற எண்ணமெல்லாம் நமக்கு உதயமாகும், இல்லை உள்ளவே இந்த கற்பனை பண்ண எண்ணங்கள்லாம் கனவாக வந்துடும். இது 2 விதத்தில். ஆனால் இதை ஒரு விதத்தில் நீ எங்கேயும் வெளியும் போவேண்ணா, நீ எதையும் நினைக்குவேண்ணா, சும்மா உட்காந்துக்கிறன்றது தான் இந்த வேலை. சும்மா இருப்பதே சுகம். சரி சாமி, எனக்கு இப்போ ஒரு 6 மாசமாக இந்த கை இடது டாக்டர் கிட்ட தான் போய் பார்க்கணும். இல்லை, இது வந்து அந்த வலி தீர்றதுக்கு அதுவும் கர்மா தாங்கிறா. அப்படி எல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட அத்தனையும் கர்மாம்மா. உடல் சம்பந்தப்பட்டது அத்தனையும் கர்மா. ஆஹா நான் ஒரு பாவமும் பண்ணலைங்க, நான் பிறந்ததுலேருந்தே புண்ணியம் தாங்க பண்ணினுங்கிறேன்னுவான். போன பிறவியில் பண்ணலையா? பட்டினத்தார் அவ்வளோ பெரிய மகான், ராஜாவை விட பெரிய பணக்காரனாக இருந்தவன் மொத்தத்தையும் உதிரி போட்டு கோமனம் கட்டி ரோட்டுக்கு வந்துட்டான். உஜினி நாட்டில் போய் அவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அந்த கதையெல்லாம் நான் ரொம்ப பெருசாக போவோம். உஜினி நாட்டில் தண்டனை கொடுக்குறாங்க. அப்போது உஜினியில் சொல்கிறாரு, ஐயா சராசரி எனக்குன்னு எதையுமே நான் வச்சுக்கல, என் வாழ்வே நீ தான். ஆனால் எனக்கு ஒரு மனிதனால் தண்டனை கொடுக்க முடியாது, நீ தான் தண்டனை கொடுக்கணும். ஆனால் இந்த உடல் எடுத்து நான் ஒரு பாவமும் பண்ணலை, ஆனால் போன பிரிவில் நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல, அது வந்து இங்கே நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு அந்த கழுகு மரமே எரிஞ்சு போயிடும். அவ்வளோ பெரிய பட்டினத்தார் சொல்கிறாரு, போன பிரிவில் செய்த பாவம் இந்த பிரிவில் வந்து நமக்கு தெரிஞ்சும் தெரியாதையும் எவ்வளோ பாவம் பண்ணிக்கிறோம். அப்போ வரதானே செய்யும், அனுபவிச்சு தானே ஆகணும். அதுக்கு மாத்திரை ஊசி போட்டுன்னு காலத்தை தள்ளிட்டு போக வேண்டியது. குறைச்சாலும் பரவாயில்ல, அதையும் தாண்டி பல தேடல்கள் இருக்குது அப்படின்னு எனக்கு அதில் ஒரு குழப்பம் இருக்கு. நான் கரெக்டாக சொன்னேன்னு தெரியல என்னோட குழப்பத்தை. மனித வாழ்க்கையில் திருவள்ளுவர் சொல்றார், பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகில்லை. இங்கே நிறைய பொருள், இந்த உலகமே ஒன்று தான். அங்கே அருள் இல்லைன்னா என்ன பண்ண போறீங்க? ஒன்றுமே பண்ண யூஸ் ஆகாது போயிட்டு. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பொருளும் வேணும், இந்த உலகத்தில் வாழறதுக்கு பொருள் வேணும், அந்த உலகத்தில் வாழறதுக்கு இறைவனுடைய அருள் வேணுன்றார். அதனால் 2ஐயும் தேடி ஆகணும். ஒரு மனுஷன் பிறக்கிறான், பிறந்த உடனே தேடல் ஆரம்பிக்கிறது. எப்போ தேடுறான் அப்படின்னா, அவன் பிறந்த உடனே தாயை தேடுறான். ஏன்? பசிக்கு பால் குடிக்கும்.
அந்த தாய் பசிக்கு பால் கொடுத்த உடனே அடுத்தது கோபத்தை தேடுறோம். அதுக்கு நினைக்கும் போது அவன் கிடைக்கலன்றதுனால அது கோபம் வருது. அதுக்கப்புறமா அதை தேடுறான், ஒரு படிப்பை தேடுறான். அதுக்கப்புறமா படிப்பு கிடைக்குது, ஒரு தொழிலை தேடுறான். ஒரு தொழில் கிடைக்குது, தொழிலை தேடணுன்னு ஒரு மனைவியை தேடுறான். மனைவியை தேடணுன்னு மக்களை தேடுறான். மக்களை தேடணுன்னு கதையே முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் இவன் இருக்கிறதில்லை இந்த உலகத்தில். இதுவா வாழ்வு அப்படின்னா இது இல்லை வாழ்வு. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், ஒரு கையில் இறைவனை பிடிங்க, ஒரு கையில் குடும்பத்தை பிடிங்க, ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி ஈக்குவலாக போங்க. அது ஒரு நாளைக்கு குடும்பம் வெளியே விடும், எல்லாரையும் விடும். நம்ம தாய் தப்பனை நம்ம வீட்டு இல்லையா, நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளை விட்டுற மாட்டாங்களா? அப்படியே எல்லாரையும் விடும்போது ரெண்டு கையில் இறைவனை பிடிங்க. ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் உடலில் பலமும் பாக்கெட்டில் பணமும் இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு மரியாதை ஜாஸ்தி. உடலில் பலமும் பாக்கெட்டில் பணமும் போச்சுன்னா 10 பைசாவுக்கு போகிற நாய் கூட திரும்பி பார்த்து பறிச்சுட்டு போயிடும். அப்படிப்பட்ட உலகம் இது. அப்படிப்பட்ட உலகத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ கடைசி காலத்தில் உனக்கு யார் வருவானா? இறைவனை தவிர வேறு எந்த உறவுகளும் வராது. அதனால தான் நான் ஆரம்பத்திலேருந்தே இறைவனை ஒரு கையில் பிடிங்கன்றோம். இறைவனை ஒரு கையில் பிடிச்சிட்டிங்கன்னா கடைசி காலத்தில் உங்களுக்கு பாக்கெட்டில் பணமும் போய் உடலில் பலமும் போகும்போது உங்களுக்கு தோன்ற நினைவு என்ன, இனி நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையே, நம்மளை யார் காப்பாற்ற போகிறோம் அப்படின்ற எண்ணம் தான் உங்களுக்கு வரும். ஆனால் இந்த பாதையில் போகிறவனுக்கு என்ன தோணும்? யாரும் தேவையில்லை, கடவுள் இருக்கிறான் என்னை காப்பாற்றுறதுங்கிற தைரியம் வரும். அந்த தைரியம் தேவைன்னா இந்த பாதையில் நீ பயணம் பண்ணி தான் ஆகணும். அதனால் ஒவ்வொரு மனிதனும் தேடல். என்ன தேடன நீ? என்ன சாதிச்ச நீ இந்த உலகத்தில் தேடி? உனக்கு முன்னாடி எத்தனை கோடி இங்கே சாதிச்சான், எத்தனை பேர் தேடணும், எதை தேடி என்ன பண்ணான்? ஒரு 2200 வருஷத்துக்குள்ள கணக்கு போட்டுப்பார். எத்தனை ராஜாக்கள் வந்தான், எத்தனை மந்திரிகள் வந்தான், எத்தனை பணக்காரர்கள் வந்தான், எத்தனை அறிவாளிகள் வந்தான். யார் பேரையாவது பேசுகிறோமா? ஆனால் ஒரு பொடி சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ராத்திரிக்கு பிச்சை எடுத்து சாப்பிட்டவனுடைய மகான்களை பற்றி தான் இங்கே பேசின்னு இருக்கிறோம். ஏன் சொன்னால் எதுவுமே நிலையற்றது அறிவை தவிர, ஆண்டவனை தவிர. அறிவும் ஆண்டவனும் தான் நிலையான பொருள் இந்த உலகத்தில். மற்ற நீ சம்பாதிக்கிற பொருள்லாம் நிலையான பொருள் இல்லை. இன்னைக்கு உனக்கு அம்மா இது, நேற்று இன்னொருத்தருக்கு அம்மா அது, அடுத்த பிரிவில் வேற ஒருத்தருக்கு அம்மாவாக போகுது. ஆனால் வாழும்போது அடையாள பொருளாக இருக்கிறது அதுதான். அந்த அடையாள பொருளை அன்போடு அரவணைச்சு போங்க. எல்லாத்தையும் பண்ணுங்க, கடவுளை தேடுங்க. கடவுளை தேடாத வாழற மனிதன் அவன் மிருகத்துக்கு சமந்தான். ஏன்னா மனிதனை தவிர கடவுள்ன்றது வேற உருவத்துக்கு தெரியாது. அதனால அந்த கடவுளை தேடணும்னா மனிதனால் மட்டும்தான் முடியும். அப்படி மனிதனை தேடாதவன் மிருகம் மாறி, மனித உருவம் இருக்கலாம், ஆனால் குணங்கள் மிருகமா மாறிடுவோம். மனிதனை வாழ பழகணும், அதுக்கு பழக்கம் பண்ணிக்கணும். அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது. நன்றி. கரோனா டைமில் எனக்கு எப்படி அந்த 4 டைம் போகிறதுக்கிட்ட தெரியாமல் இருந்துச்சு. உங்கள் வீடியோ பார்க்க தமாஷாவாக தான் பார்த்தேன். அப்புறம் அந்த இது பார்க்கக்காட்டி எனக்கு இதே போகாது. இப்போ ஒரு நைட்டு கொஞ்சம் நேரம்னா பார்க்கக்காட்டி எனக்கு இதே வராது. அவ்வளோ ஒரு இது எனக்கு இருக்குது. இப்போ நாங்கள் 3 பேர் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம். உங்களை பார்க்கணும், உங்கள் இது கேட்க. ஆனால் அந்த கரோனா டைம் எனக்கு என்ன பண்ணுறது எதாவது வந்து உங்கள் பேச்சு தான் எனக்கு ரொம்ப பலம் கொடுத்துச்சு. உங்களோட ஒரு இதோ எனக்கு ரொம்ப ஆத்மா இது கொடுத்துச்சு. ஐயா, ஒரு மனிதன் ஒரே மாதிரி நிலையில் வாழ முடியாது. ஒரு நேரம் பலமானவனாக மாறிடுவோம், ஒரு நேரம் பலவீனமானவன் ஆகிடுவோம். ஆனால் அந்த பலமானவனாக இருக்கிறதும் பலவீனமாகவும் இருக்கிறதுக்கும் காரணம் அவனுடைய மனசில் ஏற்படுற எண்ணங்கள் தான். ஆனால் மனிதன் பலமாக இருந்தால்தான் ஒவ்வொரு செயலையுமே செய்ய முடியும். மனிதன் பலவீனம் அடையும் போது அது தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், குருவாக இருக்கலாம். யாராவனாலும் இருந்து அவனுக்கு தைரியத்தை ஊட்டி, நம்பிக்கையை ஊட்டி அவன் வெற்றி அடைய செய்ய வைக்க வேண்டியது மனிதனுடைய கடமை. அதை தான் நான் செய்துன்னு இருக்கிறேன்.